Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோ எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் 5 years அப்ளைடடுக்கும் சரி ஆனர்ஸ்க்கும் சரி அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணணும்னா நாளையோட லாஸ்ட் டேட்டு. ஸோ அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு மெயில் ரிசீவ் ஆகிருக்கா இல்லை யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து ஏதாச்சும் கால் வந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் யார் யாருக்கெல்லாம் மெயில் வரும் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா யார் யாருக்கெல்லாம் மெயில் வரும்னு பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனில் ஒரு 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா நீங்கள் 7.5 ரிசர்வேஷன் கீழே எலிஜிபிள் ஆகிறீங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் நீங்கள் இந்த ஒரு மெயில் ஐடி கொடுத்துருந்தாங்க யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து. இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் 7.5 ரிசர்வேஷன் கீழே அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதுக்கான போனஃபைட் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய போனஃபைட் சர்டிஃபிகேட்டை அவங்க கேட்பாங்க. அதுக்கு ரெடி பண்ணி கன்சல்ட் டிபார்ட்மெண்ட் கிட்டே நீங்கள் சைன் வாங்கி வச்சுட்டு இருங்க. யாரெல்லாம் அந்த 7.5 ரிசர்வேஷன் லாஸ்ட் இயர் சீட் கிடச்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் 90 அபோவ் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் 7.5 ரிசர்வேஷனுக்கான சீட்டு கிடைச்சிது. அந்த 7.5 ரிசர்வேஷன் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியல. யாரெல்லாம் 6லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்களோ அவங்க எல்லாருமே 7.5 ரிசர்வேஷனுக்கு கீழே வருவீங்க. பட் 90% மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இதில் சீட்டானது மோஸ்ட்லி கிடைக்கும். லாஸ்ட் இயருடைய 7.5 ரிசர்வேஷன் கட் ஆஃப் ஆனது வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் மறுபடியும் மெயில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 weeks பிஃபோர் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயில் வந்திருந்தது. என்னென்னா நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்த உங்களுடைய மார்க் ஷீட்டானது கிளியராக இல்லை, ஸோ கிளியராக ஸ்கேன் பண்ணி இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கட் ஆஃபில் மிஸ்டேக்ஸ் இருக்குது, அது கரெக்ஷன் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி மெயில் அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ண சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இல்லை, பிளராக இருக்குது, அதை கரெக்டாக ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். அது போல் உங்களுக்கு மெயில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். ஏன்னா சில டைமில் இந்த ஜங்க் மெயிலையோ அல்லது ஸ்பேம்லேயோ போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதையும் செக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு யூனிவர்சிட்டி சைட்லேருந்து காலும் வரலாம், மெயிலும் வரலாம், மெசேஜும் வரலாம். ஸோ 2 hours ஒன்ஸு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது எந்த மெயில் ஐடி எந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்களோ உங்களுக்கு டில் அட்மிஷன் முடிகிற வரைக்கும் அந்த நம்பரும் அந்த மெயில் ஐடியும் உங்கள் கையிலேயே இருக்கணும். ஏன்னா எல்லா கம்யூனிகேஷனும் யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து அந்த மெயில் வழியாகவும் அந்த மொபைல் நம்பர் வழியாகவும் தான் உங்ககிட்ட அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சீட்டை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டாக்குமெண்ட்டை உங்ககிட்ட கேட்குறாங்க, ஒரு கரெக்ஷனை மேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான டைமிங்னு பார்த்தீங்கன்னா 1 week 1 day மட்டும்தான் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி 1 or 2 days தான் கொடுப்பாங்க. இப்போ கால் பண்ணுறாங்கன்னா உங்களுடைய கட் ஆஃபில் மிஸ்டேக் இருக்குது, அவங்க கரெக்ஷன் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு கால் பண்ணும்போது நீங்கள் பிக் பண்ணலை இல்லை அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கரெக்ஷனை அவங்க விட்டுடுவாங்க. மறுபடியும் நீங்கள் ரீகால் பண்ணி மறுபடியும் அந்த ப்ராசஸை மேக் பண்ணுறதுக்கு பதிலாக ஒன்ஸ் அவங்க கால் பண்ணும்பொழுதே அதை அட்டன் பண்ணி அதை நீங்கள் சரி பண்ணுறது கரெக்டான விஷயம். அதே போல் மெயில் அனுப்புகிறாங்கன்னா இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அந்த கரெக்ஷனை மேட் பண்ணிடணும். அந்த டேட்டு தவறினீங்கன்னா உங்களுக்கு அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்றது ரொம்பவே லோ தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் உங்களுக்கு மெயில் கால் யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் மெயில் ஏதாச்சும் வந்திருக்கா, கால் ஏதாச்சும் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் செக் பண்ணிடுங்க. அப்படி ஏதாச்சும் வந்திருந்தது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனே யூனிவர்சிட்டிக்கு நாளைக்கு மார்னிங் கால் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.